அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஜூலை 13ஆம் தேதி ஆடி மாதம் 29ஆம் தேதி திருவோணமும் அவிட்டமும் கூடிய சுபயோக அஷ்டமி தினத்தில் முகமது டெய்ஃப் பூலோக வாழ்க்கையை துறந்து சிவலோக பதவியை அடைந்தார் என்பதை ஐடிஎஃப் அறிவித்ததை கேட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா. ஆனால் அதை ஹமாஸ் ஒத்துக்கொள்ளாததால் கொஞ்சம் நிம்மதி அடைந்தேன். அக்டோபர் 7ஆம் தேதி அவர் துவங்கி வைத்த ஷூட்டிங் ஃபெஸ்டிவலை முடிச்சு வைக்காமல் போயிட்டாரே என்று நினைத்த போது நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஊசி குத்தின மாதிரி ஒரு வரி எடுத்து உடனே டாக்டரை போய் பார்த்தேன். அவர் சொன்னார், இது வெறும் கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்னுட்டார். ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இனி வராது, இனி எல்லாமே இஸ்ரேல் அட்டாக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு மருத்துவர். அப்புறம்தான் எனக்கு உசிரே வந்தது. எதையும் பிளான் பண்ணி செய்யணும் என்ற வடிவேலுவின் அறிவுரையை கேட்காம துப்பாக்கியும் பைக்கும் கிடச்சிதுன்னு எடுத்துக்கிட்டு ஓடி வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளுனா அதெல்லாம் ஒரு ஹீரோயிசமா? அதை மக்கள் ஹீரோயிசமாக பார்க்க மாட்டாங்க, டெரரிசமாக தான் பார்ப்பாங்க. காரியகர்த்தாக்களையும் காரணகர்த்தாக்களையும் தேடிப்பிடித்து அழிப்பதில் அசகாய சூரன் இந்த இஸ்ரேல். அதை இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கீங்களாடா. மசூத் பெசஸ்கியான் ஈரான் நாட்டு ஜனாதிபதி பதவி ஏற்ற அன்னைக்கே அவர் இஸ்ரேலுக்கு எதிராக வார் டிக்ளேர் பண்ண வேண்டியதா ஆகிப்போச்சு. அது அவருக்கு போதாத காலம். நல்ல நேரம் குறித்து வாங்காமல் பதவி பிரமாணம் எடுத்தா இப்படித்தான் கெட்ட நேரம் தேடி வரும். ஜன்னல் வழியாக ராக்கெட்டு தேடி வந்து இஸ்மாயில் ஹனியாவை அழித்து விட்டதால் எல்லா பயல்களும், அதாவது எல்லா தலைவர்களும் இருந்த ஜன்னல்களை எல்லாம் செங்கலை வச்சு அடைக்க சொல்லிட்டானுங்க. இப்பெல்லாம் ஜன்னல் பக்கமே தலை வைத்து கூட படுப்பது கிடையாது. ட்ரோன்கள் வருவதை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு தானே 2 மாதத்துக்கு முன்னால் ஈரான் நாட்டு ராடார்களை எல்லாம் தாக்கி அழிச்சாங்க. இப்போ செல்ஃபோன் டவர் மட்டும்தான் இருக்கு அங்கே. அதையும் அழிச்சிட்டா பழைய விரலை விட்டு நோண்டி சுழற்றுற ஃபோனை தான் யூஸ் பண்ணணும் இனிமேல். ஆமாம், நீ புது ஜனாதிபதியை தானே பார்க்க போன, அதுக்குள்ளே என்ன அவசரம்? பழைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை பார்க்க போயிட்ட. He who lives by the sword shall die by the sword என்ற பைபிள் வாசகம்தான் என் நினைவுக்கு வந்தது. எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு நாட்டு தலைவர் பதவியேற்கும் விழாவுக்கு போகிறவனுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் தானே பாதுகாப்பு வழங்கணும். அவங்களோட உளவுத்துறை, போலீஸ் செக்கிங்கு, சிஐடி கண்காணிப்பு, அப்புறம் கண்காணிப்பு கேமரா, போலீஸ் ரூமில் மானிட்டரை 24 மணி நேரம் வாட்சிங் பண்ணிக்கிட்டு இருக்குது, மஃப்டியில் அலையும் போலீஸாரு, பாடி ஸ்கேனரு, மெட்டல் டிடெக்டரு, பாண்ட் டிடெக்டர் எல்லாத்தையும் மீறி இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஈரான் கோட்டை விட்டதா இல்லை ஈரானே இஸ்மாயில் ஹனியாவை கொல்ல ஏற்பாடு செய்ததா? அந்த டவுட்டு எனக்கு வருதே. எங்கேயோ உதைக்குதே. பழைய போடத்தான் இஸ்ரேல் இருக்குதே, தைரியமாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கூட அவங்க செஞ்சுருக்கலாம். எவ்வளோ பெரிய விழா நடக்க போது இப்படியா தூங்கிட்டு இருப்பாங்க? இந்த தாடிக்காரனை பிடிச்சி உலுப்புனா உண்மை வெளியே தெரிஞ்சிடும். ஜூலை 13 அன்று இஸ்ரேலிய ஃபைட்டர் ஜெட் கான் யூனிஸில் பதுங்கி இருந்த முகமது தெய்ஃபை கொன்னதும் விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஹமாஸுகள்லாம் கலைஞ்சி சரண்டர் ஆகிடக்கூடாதே என்று அதை மூடி மறைத்தார்கள். டெஹ்ரானில் நம்பர் 1 போனதும் நம்பர் 2 இறந்ததை மறைத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு இப்போ முகமது டெய்ஃப் இறந்து போனதை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு கிடைச்ச பிறகுதானப்பா இந்த இஸ்ரேலுக்காரன் தாக்கவே ஆரம்பிப்பாங்க. நீ அகதிகள் நடுவில் போய் படுத்தாலும் ஃபர்தா போட்டுக்கிட்டு இருந்தாலும் எலக்ட்ரானிக் சிப்பு காட்டி கொடுத்து விடும், இல்லை அவங்க மோப்பனாகி கவி பிடிச்சிரும். நீ பல நாளாக குளிக்காமல் கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா உன் பாடி வாடையே இஸ்ரேலிய மோப்பனாய வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கும். அது தெரியுமா உனக்கு? அதுவும் இல்லாமல் இஸ்ரேலின் எலக்ட்ரானிக் ஐ எங்கெங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இஸ்மாயில் ஹனியாவின் டெப்யூட்டி, அதாங்க பிச்சாங்கை சாலே அல் அரௌரியும் இந்த தாக்குதலில் உடன் இருந்ததால் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு ஆலமரம் சரிஞ்சு விழும்போது அதில் இருக்கும் சில குருவிகளும் மைனாக்களும் சாகும். முகமது டெய்ஃபின் உதவியாளன் மர்வான் இசாக்கையும் இப்படித்தான் கொன்னாங்க. அதையும் இவங்க அப்போ ஒத்துக்கொள்ளவே இல்லையே. அவரது நடமாட்டமே இப்போ இல்லையே. உயிரோடு இருந்திருந்தாதான் இஸ்மாயில் ஹனியா சாவுக்கு வந்திருப்பாரு, மலர் வளையம் வச்சிருப்பாரு.
மிச்சம் மீதி இருக்கிற ஹமாஸுகளுக்கு சரணடைய இஸ்ரேல் ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளது. இப்போது சரணடையாதவர்களை சடலமாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இவங்க தான் சொன்னதை செய்கிறவங்க ஆச்சே, அதான சிக்கலே. 30 வருஷமா பொந்துக்குள்ள பாம் செய்கிற குடிசை தொழிலை எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வளரும் தொழில் அதிபரை இப்படியாடா போட்டு தள்ளுவீங்க? ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஒரு மோடி மாதிரி ஆதரித்து வளர விட மாட்டீங்களாடா? டனல் கட்டும் தொழிலை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் ஆக்கி போட்டீங்களே. காசாவை தமிழ்நாடு மாதிரி தொழில்துறையில் முன்னேற விடவே மாட்டீங்க போல தெரியுது. முகமது டெய்ஃப் உடலை தூக்கிக்கிட்டு கான் யூனிஸ் மருத்துவமனைக்கு எல்லாம் ஓடி போனாங்க. அப்போது அங்கே டியூட்டியில் இருந்த டாக்டர் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு உதட்ட பிதுக்கிட்டாராம். என்ன பண்ணுறது, கூட இருந்து கும்மி அடித்தவன் எல்லாம் போயிட்டான். இன்னும் யாஹியா சின்வர் மட்டும்தான் பாக்கி. அந்த பக்கி எங்கே ஒளிஞ்சிருக்குதோ, எத்தனை பேர் உடன்கட்டை ஏற போகிறாங்களோ தெரியலையே. அவரே கொலை நடுக்கத்தில் தான் இருக்காராம். காசா யுத்தம் 300வது நாளை எட்டி பிடித்துள்ளது. சாவும் 39,400 தாண்டி உள்ளது. இஸ்ரேலிய இராணுவ வீரர்களும் 329 பேர் செத்து போயிருக்காங்க. பிடித்து வைத்திருக்கும் பிணைய கைதிகளை மீட்பதில் இஸ்ரேல் இப்போது ரொம்ப கவனமாக உள்ளது. 2 பெரிய தலைகள் உருண்டு உள்ளதால் சீஸ்ஃபயர் வருவதற்கு இப்போ வாய்ப்பே இல்லை. நேற்று நடந்த தாக்குதலில் 13 பாலஸ்தீனர்கள் வேறு இறந்துள்ளார்கள். அல் மகாசி டிஸ்ட்ரிக்டில் 6 சாவு விழுந்திருக்கு. போன வாரம் இஸ்ரேலிய இராணுவத்தை கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு 15 பாலஸ்தீனர்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க இந்த இராணுவத்தினர். இன்னைக்கு அவங்கள வான் பண்ணி விடுதலை செய்து விட்டார்களாம். அதில் எத்தனை பேர் இஸ்ரேலிய ஸ்பைன்னு தெரியல. லெபனான் நாட்டு வெளியுறவு மந்திரி அப்துல்லா பவ் ஹபீப், இஸ்ரேல் லெபனானுக்குள் வந்து தாக்காது என்று நினைத்தோம், ஆனால் வந்து தாக்கிவிட்டார்கள். ஈரானுக்குள் சென்று தாக்க மாட்டார்கள் என்று நினைத்தோம், அதையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கோலன் ஹைட்ஸில் விளையாடிட்டு இருந்த குழந்தைகளை தாக்குனது தான் காரணம். அதனால் அவர் பயந்து போய் அமெரிக்காவுக்கு ஃபோனை போட்டு உதவிக்கு கூப்பிட்டுருக்காரு. எங்களை எப்படியாவது இஸ்ரேல்கிட்ட சொல்லி காப்பாற்றுங்கப்பா. இஸ்ரேல் அவர்களை தாக்காமல் இருக்க அறிவுறுத்தணுமா. துஷ்டனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டு நீ அடைக்கலம் கேட்கலாமா? இவ்வளவு தூரம் போனதுக்கு ஹிஸ்புல்லா கோலன் ஹைட்ஸை தாக்கியதுதான் முதல் காரணம். குழந்தைகள் மரணம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இஸ்ரேலை யாரும் உசுப்பேற்றி இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். பாலஸ்தீன தலைவர்களுக்கு குழந்தைகள் சாவது, பெண்கள் சாவது, பாலஸ்தீனர்கள் சாவது எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எவன் செத்தாலும் தான் சுகமாக வாழணும், அதுவே அவர்களுடைய தாரக மந்திரம். உலக நாடுகள் அளிக்கும் உதவித்தொகையை ஆடம்பர செலவு செய்ய வேண்டும், கத்தாரில் வச்சு பங்கு பிரிக்கணும், அதுதான் அவர்களுடைய பிரைம் அஜெண்டா. அதுதான் அவர்களுடைய பிரைம் இம்பார்ட்டன்ட் அஜெண்டா. போரை நிறுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. தமிழர்களை திராவிடர்கள் என்று அறிவித்த மாதிரி பாலஸ்தீனர்களை இனி இஸ்ரேலியர்கள் என்று அறிவித்து அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்து விட்டால் போதும். இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற மேற்கு பேங்கு, அதாவது இந்த வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலுடன் இணைத்து அதை உண்மையான இஸ்ரேலின் கிழக்கு பகுதியாக அறிவிக்க வேண்டும். அங்குள்ளவர்களையும் இஸ்ரேலியர்களாக அறிவிக்க வேண்டும். ஐடி கார்டு கொடுக்க வேண்டும். அப்போ எல்லாருமே இஸ்ரேலியர் ஆயிடுவானா? இஸ்ரேலிய ஐடி கார்டை காட்டினால் உலக நாடுகளிடம் ஒரு மரியாதையாவது கிடைக்கும். பாலஸ்தீனர்களை க்ளோஸ் பண்ணுவதற்கு பதில் பிரச்சனையை இப்படி ஈஸியாக சுமூகமாக முடிச்சிருக்கலாமே. இந்த ஐநா சபைக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி செய்தால் பாலஸ்தீனர்களை ஒரு அறிவாளி என்று இந்த உலகம் பார்க்கும். மிடில் ஈஸ்டில் அமைதி திரும்பும். ஸ்டாலினும் முதலீடு செய்ய அங்கு வருவார். லூலு மால்கள் அங்கேயும் வரும். கார் பந்தயங்கள் அங்கேயும் நடக்கும். அதற்கு நான் கேரண்டி. வேண்டுமானால் ஒரு அறிவாலயத்தையும் கெட்டிக்கொள்ளுங்கள் அங்கே. யார் கேட்க போகிறான்? நான் சொன்னால் எவன் கேட்குறான்? அதனால பிரச்சனை இப்போதைக்கு தீரப்போவதில்லை. எனவே என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு நான் மீண்டும் வருவேன். ஜெய்ஹிந்த். மர்க்கா மர்க்கா சொல்ல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா எங்க அப்பா.